ஏசியாவில் பெரிய நாடா இருந்துட்டு இருக்கக்கூடிய சைனா வந்து ஹிமாலயன் ரீஜன்ல வந்து இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் இந்தியாவோட பார்டர்ல அடிக்கடி கிளாஷ் மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறது, மேலும் நேரடியான போர்லயே வந்து சீனா ஈடுபட்டு இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் அவங்களுடைய கடல் பகுதியா இருந்துட்டு இருக்கக்கூடிய சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்குமே கூட சீனாவால தொடர்ச்சியா பிரச்சனைன்றது ஏற்பட்டு வந்துட்டு இருக்குங்க. சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் வந்து பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகளோட சீனா தொடர்ச்சியா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சவுத் சைனா சீன்றது முழுக்க முழுக்க என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நாடுகளுக்கு வந்து தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சவுத் சைனா சீ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடான தைவான் கிட்ட சீனாவால இப்போ வரைக்கும் பெருசா எந்த விஷயத்தையும் பண்ண முடியலங்க. தைவான் நிலப்பரப்புன்றது முழுக்க முழுக்க சீனாவுடைய ஒருங்கிணைஞ்ச பகுதி தான்ன்றத வந்து உலகத்துக்கு சொல்லணும்னு சீனா வந்து ஏற்கனவே ஒன் சைனா பாலிசி மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. இது எல்லாமே இருந்தாலுமே கூட சீனாவால இப்போ வரைக்கும் தைவான் நிலப்பரப்பை வந்து அவங்களோட முழுக்க முழுக்க இணைச்சு பயன்படுத்தவே முடியலங்க. இப்படி குட்டி நாடா இருந்துட்டு இருக்கக்கூடிய தைவான் மேல வந்து சீனாவால இப்ப வரைக்கும் ஏன் போர் தொடுக்க முடியல அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த தென் சீன கடல் பகுதியில் தைவானுக்கு முழுக்க முழுக்க ஆதரவா வந்து அமெரிக்காவுடைய 100க்கு அதிகமான ராணுவ தளங்கள் வந்து இருந்துட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய அரசாங்கமா யார் வந்தாலுமே கூட தைவானுக்கு வந்து முழுக்க அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒன் சைனா பாலிசியை வந்து அமெரிக்கா ஏத்துக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட தைவான் மூலமா வந்து சீனாவை எப்பவுமே கட்டுப்படுத்தணும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தைவானுக்கு வந்து பெரிய அளவுல ராணுவ உதவிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து தைவான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருக்கிறதுனால தைவானுக்கு எப்போ நாங்க பக்கபலமா இருப்போம் அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது தைவானுடைய இப்போதைய அதிபரான லாய்சிங் தே வந்து சீனாவுடைய எல்லா விதமான போர் அச்சுறுத்தலையும் எங்களால சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சொல்றதோட மட்டும் இல்லாம 2025 ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களுடைய ஹெய்சூ பகுதியில் பிரம்மாண்டமான போர் பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தைவானுடைய முப்படைகளும் வந்து முழுசா இறங்கி இந்த போர் பயிற்சியில வந்து தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போர் பயிற்சி அப்ப தைவான் அவங்களுடைய சொந்த ஆயுதங்களையும் கூட வந்து அமெரிக்கா அவங்க கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ்ங்க, அன்மேன்டு ட்ரோன்ஸ்ங்க உட்பட நிறைய ஆயுதங்களை வந்து வெளிக்காட்டி இருக்காங்க. கூடவே வந்து அமெரிக்கா அவங்க கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் வந்து வெளிப்படையா வந்து காட்டியிருக்காங்க. பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது சீனாவுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா சீனாவுடைய போர் விமானங்கள், அவங்களுடைய அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் உட்பட நிறைய ஏரியல் த்ரெட்ஸ்களை ஈஸியா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்து மூலமா தாக்கி அழிக்க முடியுங்க. இந்த பேட்ரியாட்டுக்கு அடுத்தபடியா அமெரிக்காவுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா இருக்கக்கூடிய F-35 போர் விமானத்தையும் 60 போர் விமானம் வரைக்கும் தைவான் அவங்களுடைய விமானப்படையில இணைக்க இருக்கிறதாவும் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபோஸ் பிடிச்சிருக்குன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாவோ இல்லைன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி அது மூலமாவோ எங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணலாம்.